மறிக்கொழுந்து பாடு பாடு மறிக்கொழுந்து. ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து. பாடு. அட பாடு முல்ல. எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி எப்படி எப்படி? என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாகவா? எது இது? இந்த செம்பட்ட பாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்னா அப்போ ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா, உண்மையிலேயே நீந்த விட்டாள. ரொம்ப தெனாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது. யாரா நீ? எந்த ஊரா? தண்ணிக்குள்ள என்ன பண்ண? தவக்கலைக்கு பிறந்தவனா? தவத்தை கெடுத்து விட்டீங்களே. தவமாடா இது? தவம்னா தண்ணி ஓரமா உட்காந்து பண்ணுவாங்க, மரத்தடியில் உட்கார்ந்து பண்ணுவாங்க. தண்ணியில முங்கிட்டு அப்படி என்னடா தவம்? எங்க பரம்பரையா அப்படித்தான். ஏதாவது டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவோம். டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்துருவோம். இந்த வித்தைய எங்க தாத்தா எங்க அப்பாரு சொல்லி கொடுத்தாரு, எங்க அப்பாரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. வித்தையாடா சொத்த? நீ வெளியூர்கார பையன். எங்க ஊர்ல டென்ஷன் ஆகிற அளவுக்கு உனக்கு என்னடா நடந்தது? நல்லா இருந்த தண்ணிய நான் அடிச்சுட்டேடா. இனிமே இதுல மனுஷன் குளிக்க முடியுமா? எருமை தாண்டா குளிப்பாட்டலாம். என் வாழ்க்கையில முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க புறப்பட்டேன். எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டார். அப்பாரா அவன் கடப்பார. அந்த விளங்கா மூஞ்சி நீ ஏன்டா கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பாறை மூஞ்சியை விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கிறா? யாரோ கொழுந்து கொழுந்துன்னு பொண்ணு இருக்காமே. கொழுந்தா? மறிக்கொழுந்தா? அதேதான். அதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. மாப்பிள அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க ரெண்டு பேரு கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள. ஐயோ நான் டென்ஷன் ஆனது காரணமே தண்ணிதான். டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம். ரெடியா உட்கார வச்சு தண்ணி தெளிச்சு சேவிங் மட்டும் பண்ணி விடு. அது இல்லைங்க இது. ஓ இதுவா? இத கொஞ்சம் பெருசா வச்சு கூடாதே. சரி பூசி விடுங்க. கை காட்டுங்க. என்னங்க சாணிய பூசுறீங்க? சாணியா இது? சந்தனம்யா. சந்தனமா? சந்தனம் பார்க்காத மாப்பிள்ள நீ ஒருத்தன் தான். வா. அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை செய்யறதுக்காக நான் செஞ்ச ஏற்பாடுதே. ஏன் இது பொண்ணோட ஆத்தாவா? ஆத்தாவும் இல்ல தாத்தாவும் இல்ல, பொண்ணே இதுதான். வாங்க. பொண்ணே இதுதானா? மாப்பிள்ள என்ன இதுக்கே இப்படி அலங்கடிச்சிட்டு ஓடுறீங்களே? இன்னும் உள்ள என்னென்னமோ விஷயம் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. மாப்பிள்ள இது அது சேர் ஒரு கால் இல்ல. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி. நீங்க உட்காருங்க. இவதான் பொண்ணா? கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு? அது பொண்ணோட தோழியா? கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு, சிவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும்பாங்க. அடிய ராசா அப்ப உன்னைய அடிக்கலாமா? அப்படி போடி. மாப்பிள்ள பொண்ண காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியுமா இருக்காரு. பாக்கத பாக்கதப்பா. சரி சரி பொண்ண சீக்கிரம் வர சொல்லுடா. சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க. மாப்பிள்ளை என்ன பார்த்துட்டு இந்த ஓட்ட ஓடுறாரு. சும்மா அப்படியே ஓடி புடிச்சு விளையாடலாம்னு தான். என்னப்பா சொல்ற? வயசாச்சு உனக்கு அறிவு இருக்கா? உன்னை யார் கிளவி காப்பி எடுத்து சொன்னது? எங்க அந்த மாதிரி குழந்தை? அண்ணா கிளவிய வையாதீங்க. நான் தான் கிளவி கையில காப்பியை கொடுத்தமிச்சு விட்டேன். என்ன மாதிரி குழந்தை? உன் விளையாட்டு தனத்துக்கு அளவே எல்லாம் போச்சா? 15-20 பேர் வந்து பார்த்துட்டு போய் உனக்கு எந்த மாப்பிளை சரியா வரலங்கிறதுனால கஷ்டப்பட்டு நம்ம நாட்டாமையா பக்கத்தூர்ல இருந்து இந்த மாப்பிளை வர வச்சிருந்தாரு. விவரம் கட்டதனமா நடந்து அவரை விரட்டி விட்டிய. இப்ப எதுக்காக நீ கிளவி கட்ட காப்பி கொடுத்து விட்ட? உனக்கு என்ன கேடு? நீ கொண்டு வந்து கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? என்ன மேஸ்திரி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இந்த காவாலி பையன் இங்கதான் தண்ணியில் இருப்பான். நான் போய் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். அவன் ரொம்ப ஒழுக்கமானவன்பா. தண்ணி நீலாம் குடிக்க மாட்டான். ஆடா நீங்க ஒண்ணு, நான் சொல்றதே உங்களுக்கு புரியல. நீங்க வாங்க நான் காட்டுறேன். எங்க?
ரொம்ப நேரம் தண்ணி கூட இருந்தீங்கன்னா ஜன்னி வந்துடும் மாப்பிள. வெளியே வாங்க மாப்பிள. மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய. இப்ப வாங்க மாப்பிள, நான் பொண்ணை காட்டுறேன். கொண்டு வேணாம்ல, அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். ஏய், இன்னும் நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கிழவி தான் கட்டி விடு. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா? ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமண்ண. அட சோம்பேறி பைய மகனே. இதை எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்லை பண்ணி அந்த பொண்ணை தான் பாத்துட்டு விடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேச விடாம என்ன இழுத்துட்டு போயிட்டீங்க. அட பாவி. அண்ணே, ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மாசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னு. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையெழுத்தை யாரால நான் மாத்த முடியும்? பாண்டி பஜார் போறோம். ட்ரீம் பாய், ஊருக்கு போறேன்னு சொன்ன, துணி எடுக்க போறியா? மாம்பழம் என்றாலே நினைவுக்கு வருவது மாசா போடாங்க. மாயாடா, மாயாதான் பேரு. உங்கடா பிடிக்குங்களா? நிகழ்ச்சியின் இந்த பகுதியை வழங்கியவர் எச்எல். வாங்க சார், வெளியே நல்லா இருக்கா? அந்த வயலட், அந்த வயலட் இருக்கு, அந்த ப்ளூ பீட் எடுங்க. ஐயோ, no, no, please, no, no, please, please, no, no. Sorry, அது வந்து இந்த 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 பொம்மை ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போடுறா. இல்லடா, இந்த பொம்மை பொண்ணாச்சா? பொண்ணு வந்து ட்ரெஸ் அது இல்லடா, சாரி. அது என்னடே, இங்க வந்து மனத்தை வாங்கிட்டியா? இன்னொரு தடவை கனவுன்னு சொல்லு, கழுத்து எடுத்துறேன். இவரோட பெரிய தொல்லையா போச்சு. ஆமாடா. போச்சுடா மச்சான், மல்லிகைப்பூ பார்த்தா மயங்கிட வேண்டாம். கற்பூர வாசனை. இவனுக்கு எங்க தெரிய போகுது? மல்லிகைப்பூ மகிமையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உதிரி மல்லிகைப்பூ வாங்கி படுக்க மேல 8 முழ வேஷ்டி விரிச்சு மல்லிகைப்பூவை நனைச்சு அது மேல அப்படி தூவி அது மேல படுத்தா நம்மள மாதிரி கல்யாண மகாரம் என்ன மாதிரி கனவு தெரியுமா? மறுபடியும் கனவு கண்டாடா. டேய், மறுபடியும் கனவுன்னு சொன்ன உதவாங்க. வாடா பைத்தியம். என்ன அடிக்கிறீங்க? காலை புடிச்சு வேலை கேட்டு வேலை கொடுத்தா கடைசியில ஏன் காலையை வாரி விட்டுட்டியா? இருக்கிற சிமெண்ட் மூட்டையில தண்ணி ஊத்துறேன். தண்ணி ஊத்திருக்கீங்க. என்ன ஊத்துறீங்க கேட்டல? அப்பதான் கட்டட ஸ்ட்ராங்கா இரும்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அதுக்கு இதுக்கு என்ன? உங்க வேலை பழுவ குறைக்கத்தான் எதுக்கு கட்டடத்துல தண்ணி ஊத்துவானே சிமெண்ட் மூட்டையில ஊத்துறோம்னு ஊத்திட்டேன். அட கரையா முடிச்ச தலையா, ஏன் வேலையை குறைக்கிறேன்னு என் வேலையவே காலி பண்ணிட்டியா? காலி என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வேலைக்கு உள்ளான வந்தா மனுஷன்னு பார்க்காம என்னை போட்டு இந்த மீதி முடிச்சு விட்டீங்களா? நீ எல்லாம் மனுஷனா? நம்ம ஊர்ல நாய் பண்ணி எல்லாம் ஓ வசத்துக்கு இருக்குது பாரு. வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன், இல்லன்னா மிதிச்சே. எங்க போயிட்டா இவன் இந்த கரிச்செட்டி தலைய? இவன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான். ஏண்டா இன்னைக்கு என்னடா படம் மாத்திருக்கீங்க? அவன் பட்டத்துல 30 லட்சம் 40 லட்சம் போட்டு படத்தை எடுத்து விடுறானுங்க. இவங்க என்னடா ஒரே ஒரு டென்ட் குட்டாய் வச்சுட்டு 200 300 கொடுத்து 3 நாளைக்கு ஒரு படிக்கிற படம் மாத்திரானுங்க. ஏண்டா நெருப்போழி, ஒரு படத்தை 1 வாரம் 10 நாள் உடனே மாத்திங்களா? சுத்துப்பட்டு 4 கிராமத்துக்காரங்க மட்டும்தான் பக்கத்து ஒரு கோட்டைக்கு படம் பார்க்க வர்றீங்க. மொத்தம் சேர்த்தாலே 300 பேர் சேர மாட்டீங்க. இந்த லட்சணத்துல
நாங்க ஒரு படத்தை ஒரு வாரம் 10 நாள் ஓட்டி என்னத்த சம்பாதிக்கிறது? எங்க முதலாளி தலையில துணியை போட்டுக்க வேண்டியதுதான். வேலையை பாப்பீங்களா வெட்டித்தமா பேசிக்கிட்டு? உண்டோ என்னடா இது? இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்கப்பா. பரவாயில்ல உட்காருங்க. எடி விளக்க மாட்ட பொம்பளை ஓடுகிற இடத்துல உனக்கு என்னடா வேலை? யாரா நீ? எந்த ஊரா? ஓடுறா. என்ன கிழவி வேலையெல்லாம் மும்மரமா நடக்குதா? என்ன மறி குழந்தை இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரியா? ஆமா, மறி குழந்தை வேலைய முடிச்சிட்டு மறி நிறைய கட்டிட்டு வந்திருக்கா. அதுல நீ கொஞ்சம் அவுத்து வாங்கிக்க. ஏன் கழுவி, உனக்கு என்ன வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அவளையும் திட்டிக்கிட்டே இருக்க. பின்ன என்னடி பொம்பளையா லட்சணமா நடந்து வாராளா பாரு. ஏன் சக்திக்கு இது வரைக்கும் 10 மாப்பிளைய பாத்துட்டேன். ஆம்பளை மாதிரி இருக்கானு அத்தனை வயல்களும் ஓடி போயிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது அடக்கமா ஒடுக்கமா நடந்து வாராளா பாரு. இவன் இல்லாட்டி இன்னொருத்தன் வராமலா போயிருவான். விடுவியா? அதானே கிழவிக்கு நல்லா எடுத்து சொல்லுக்கா. டேய் பழனி, என்னங்கய்யா? இங்க வா. இதோ வந்தானுங்க. அடச்சி டப்பா வேற. நீ நேரா போய் நான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன் மறிக்குழுந்த கூப்பிட்டு வா. யாரு? மறி குழந்தையா? ஆமாண்டா, நான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன், போய் கூப்பிட்டு வா. சரிங்க. கேள்வி கேக்குறான். இங்க என்ன பாரு வேண்டி கிடக்க? குனிஞ்சு நிமிந்து வேலைய பாரு. என்பகம் என்னங்கய்யா? ஒண்ணுமில்ல, நீ வேலைய பாரு. என்னன்னே தெரியல, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. மறி குழந்தை உன்னை இந்த ஊர்ல யாருமே கட்டடம் கட்டுற வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. முதல்ல நம்ம தேவரையா தான் கூப்பிட்டுருக்காரு. வரசவா கும்பிட தேவரையா கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களா? ஆமா மறிக்குழுந்து, நான் தேன் கூப்பிட்டு அனுப்பிச்சேன். இந்தா. எதுக்குயா? ஒரு வகையில நீ நமக்கு உறவுக்கார பொண்ணு. நான் கொஞ்சம் வேலையா வெளியே போறேன். அது வரைக்கும் யாராவது இங்க இருந்து பொறுப்பா பாத்துக்கணும். நான் இருக்கும் பொழுதே இதுங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன். நீ ஒரு வேலை செய், நேரா மேல போய் நின்னா இங்க நடக்கிற வேலையெல்லாம் தெரியும். நான் திரும்பி வர வரைக்கும் அங்கேயே நின்னு பொறுப்பா இருந்து பாத்துக்கணும். செய்வியா? செய்யறேங்க. எனக்கு வேலையே கொடுக்காத இந்த ஊர்ல மொத இந்த மாதிரி வேலையும் கொடுத்து வேலை செய்யறதுக்கு முன்னாடி கூலியும் கொடுத்த உங்க மனச நான் என்னன்னு சொல்லுவேன். அங்கதான் தேவை நிக்கிறான். அடிய செம்பகம், செங்கல்ல உடைச்சி என்னத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கிற? இது என்ன உங்க அப்பா வீட்டு செங்கல்னு நினைச்சியா? இந்த செங்கலோட விலை என்னன்னு தெரியுமாடி உனக்கு? ரூபாய்க்கு 1 முதல்ல போட்டது நீ இல்ல, தேவரையா. ஆமா தேவரே. எப்படி? அப்படித்தான் மறிக்குழுந்து பொறுப்பா வேலை செய்யணும். நீ ஒருத்தி தான் இவளுங்களை பெண்ட கழட்ட முடியும். நல்லா கழட்டு. டேய் புதார் தலையா, என்ன கம்பியை உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கிற? இந்த 10 மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர்ற ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்டயே நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலை பார். என்னங்கடி இது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணா மரியாதை கேட்டுரும். நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவன்டி கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள். என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா தான் ஒரு 10 கட்டடத்துல வேலை கொடுப்பேன். பணம் காசை கை நிறைய பார்க்க முடியும். இப்ப நீ ஒண்ணும் மேஸ்திரி இல்ல. பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரியாடி. ஆமா, வெளியே போய் பாரு. மேல சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியா? அந்த தேவர்கிட்ட கேட்டு பாரு. நீ தான் மேஸ்திரின்னு சொன்னா என்ன கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். தேவரே, இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மறிக்குழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. சத்தியமா நீதாயா மேஸ்திரி? வெச்சுக்க. வேண்டாமா? அட வாங்க முனுசாமி. வேண்டாமா, நீயே காத்துக்கு திண்டாடுற. இதுல எனக்கு கொடுக்குறியா? அட எனக்கு என்ன திண்டாட்டம்? எப்படி 2 வீட்ல எனக்கு வேலை கிடைச்சிரும். ரேஷன் கடையில எப்ப அரிசி போடுறது, நீ எப்ப ரோட்ல தப்படிச்சு பொழைக்கிறது? அட பரவாயில்ல முனுசாமி, வாங்கிக்க. நீ பட்னி கிடக்குறத பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. யார பார்த்தாலும் இறக்கப்படுற நீயே நல்லா இருக்கணும் தாயே. ஆனா உனக்கு தான் தெரியுமே,
நான் வேலை செய்யாம யாருக்கிட்டையும் சும்மா காசு வாங்க மாட்டேன்னு. தண்ணி அடிச்சா கூட தரமா சம்பாத்தி தாமா அடிப்பேன். அப்படி வாங்குறதா இருந்தாதே நேரம் ஊரு பூரா 5-10 வாங்கி வச்சிருக்க மாட்டான். எனக்கு தெரியும் முனுசாமி, ஆனா என்னால இறக்கப்படத்தே முடியுமே தவிர உனக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்? ஏதாவது ஊர் விஷயத்த சொன்னீங்கன்னா நான் தண்டா போட்டுறேன். நான் என்ன நாட்டாமையா ஊர் விஷயம் சொல்ல? இந்த கிண்டல் தான் வேணாங்கிறது. நாட்டாம எல்லாம் இந்த ஊரை போட்ட மட்டும் உனக்கு அப்புறம் தான் மாதிரி கொழுந்து. நான் உனக்கு கிண்டல் பண்றேன்னு நினைக்காத, நெசமா தான் சொல்றேன். ஒண்ணு செய் முனுசாமி, நம்ம ஊருக்கு பாவக்கூத்து வந்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு ராத்திரி கோயில் மண்டபத்துல பாவக்கூத்து வருதுன்னு நீ தண்டோரா போட்டுரு. அதுக்கு அப்புறமாவது பாவக்கூத்து காட்டணுங்கிற ஆசை நம்ம நாட்டாம கரையாவுக்கு வந்துடும். நம்மளும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. எப்படி நம்ம யோசனை? யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி போய் சொல்லி பொழப்பு நடத்துறேன் நான். இல்ல ஆமா ஆடைய அரிச்சந்திரமா வாராசா, எத்தனை நாளைக்கு அரிசி போடுறாங்கன்னு நீ தப்படிச்சு நாங்க ரேஷன் கடைக்கு போனா இன்னைக்கு அரிசி லாரி வரல நாளைக்கு வாங்கன்னு திருப்பி அனுப்புறாங்க. அதுக்கு மட்டும் என்ன அர்த்தமா? அது வந்து என்ன வந்து போய் பவரு காஞ்சா வாங்கிக்க, இல்ல ஆளை விட நான் போறேன். இல்ல மாதிரி கொண்டு கொண்ட ரூபாய நான் தண்டா போட்டுறேன். இந்த குடி, நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதே. நான் வாரேன். சாப்பிடறனோ இல்லையோ இன்னைக்கு சாராயம் கண்டிப்பா குடுத்தே ஆகணும். ஏண்டியம்மா இவ்வளவு நேரம் எங்கடையே போயிட்டு வர? வேலை முடிஞ்சா கொஞ்சம் வெள்ளனே வரக்கூடாது? ஊரை சுத்திட்டு ஒண்ணு வரல. ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? விடிஞ்சா எந்திரிச்சா வேலை சரியா இருக்கு. என்ன கிழவி நீ எப்ப பார்த்தாலும் அடுப்படியில? அப்படி என்னதே 10 வகையா பண்றியோ தெரியலையே. உனக்கு என்னடி அம்மா, என்ன பார்க்கும் போது இலக்காரமாத்தே இருக்கும். நீ கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திட்டு வந்தாலும் வேலைக்கு பொங்கி போடுறல்ல, நீ எல்லாம் பேசுவ. ஆமாமா, பெருசா உலகத்துல இல்லாம நீதே அதிசயமா பொங்க வைக்கிறியாக்கும் 9 மணி நேரமா. நான் இந்நேரத்துக்குள்ள 4 வீட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். என்னதே இருந்தாலும் கிளவிதே, என்ன மாதிரி இளவட்ட கோமரிதே. எங்கடி இவ்வளவு அவசரமா ஓடிட்டு இருக்க? இருக்கா வெள்ளையம்மா கல்யாண ஊர்வலத்தை பாத்துட்டு வரேன். பெரிய வெள்ளையம்மா கல்யாண ஊர்வலம் அப்புறம் பாக்கலாம். வா, ஊர்ல பாவுக்கு நடக்குதா, பாவுக்கு வரலாம். என்னையா எல்லாம் கோயில் மண்டபத்துல வந்து உட்காந்துருக்கீங்க? என்னென்ன அப்படி கட்டிங்க? ஊர்ல பாவக்கூத்து வருது தண்டோரா போட்டான், அதான் உட்காந்துட்டு இருக்கிறோம். தண்டோரா போட்டானா? யோ, இந்த ஊருக்கு நான் தான் நாட்டாம. எனக்கு தெரியாம யார் தண்டோரா போட்டது? அந்த முனிசாமி பையில போய் விசாரிக்கலாம் வாங்க. இல்லங்க நான் வரலக்கா, நீ வேணா போயிட்டு வாங்க. ஆமா, இங்க இருந்து இந்த கழுவி கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறத விட பாவக்கூத்து பார்த்து வரலாம்ல. அக்கா நான் வரலக்கா, நீ வேணா போயிட்டு வாங்க. டேய் முனிசாமி, தண்ணியை போட்டு தூங்குறத பாரு. எழுப்படா அவனை. ஏய் இந்திரி, குமரன் ஊருக்குள்ள பாவக்கூத்து வருதுன்னு தண்டோரா போட்டியாமே? பாவக்கூத்தா? நானா? டேய், எங்களுக்கு என்ன வேலை வெட்டில நினைச்சியா? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு தான் ஏன் பொண்டாட்டி 7 மணிக்கே பாய போட்டான். பணியில கொண்டு உட்கார வச்சுடா பரதேசி பயல. இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்றா. அது வந்து என்னடா வந்து போய் இந்த ஊருக்கு நீதாடா மாட்டிக்கிட்டானே. என்ன நீ சொல்ற? ஒண்ணு பேசாத வாக்கா. என்ன திருத்த சொல்ற? இந்த பையன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? பாவக்கூத்து வரத ஊருக்குள்ள சொல்லி நன்றா போட்டிருக்கான். ஐயோ, இப்பத்தே பாவக்கூத்து காட்டுறவரை பார்த்தேன். கூத்து காட்டுறவருக்கு உடம்பு சரியில்லையா, அதனால பாவக்கூத்த நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்ல சொன்னாரு. அத சொல்லத்தே இம்புட்டு தூரம் ஓடியாந்தேன். அதுக்குள்ள முனுசாமியை போட்டு இந்த அடி அடிச்சுட்டீங்களே. உன்னை நம்ப முடியாது புள்ள. ஏன்னா நீயே அவங்க காசை கொடுத்து பாவக்கூத்து வருதுன்னு ஊர்ல தண்டரா போட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மண்டை காயட்டும் நினைச்சு செஞ்சாலும் செஞ்சிருப்பேன். ஏன்னா பொய் சொல்றதா உன்னோட பொழப்பா போச்சே. டெய்லர் அண்ணே, அது எப்படி அவ்வளவு சரியா கண்டுபிடிச்சீங்க? நில்லு 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 நில்லு. நில்லு 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 நில்லு. ஓ மறி கொழுந்து, எனக்கு இப்பதான் புரியுது பொண்ணு பார்க்க வந்தவெல்லாம் ஏன் கட்டிக்க மாட்டேன்னு போயிட்டாங்கன்னு. என்ன மறி கொழுந்து, கல்யாணம் ஆகணும்னா அங்க பாரு, உடனத்தை கன்னி பொண்ணுங்கெல்லாம் குளிச்சுட்டு ஈரத்தலையோட பிள்ளையார் சிலையை சுத்திட்டு இருக்கும் போது நீ மட்டும் இந்த சிலையை சுத்தினா எப்படிமா உனக்கு கல்யாணம் ஆகும்? பிள்ளையார் சிலையை சுத்தினா தாமா கல்யாணம் ஆகும். அதை விட்டுட்டு இந்த சிலையை சுத்தினா 10 மாப்பிள்ளை வந்தாலும் பாத்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. புரியுதா? அண்ணே சும்மா என்ன, என்னமோ பெருசா விவரம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்டேன். நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். எட்டி நில்லு,
எங்களுக்கு விவரம் பத்தாது, நீங்க விவரத்தோட இருக்கீங்க. இதெல்லாம் நேரமா? இப்ப நான் கேக்குறேன், எதுக்காக இந்த சிலையை சுத்துறேன்னா தான் உன்னை சுத்த விடுவேன். அண்ணே, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்.